அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்துரு சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் பிளாக். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் கேபினட் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரீ ஓகேங்களா, நிறைய பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக நம்ம பர்டிகுலர் ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கேச்சஸை வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் எங்கே அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூல்பில்லெட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ப்ரொசீஜர் படி தான் அது வந்து ரன் ஆகும். ஸோ அதே போல் தான் வந்து இதில் இன்னும் எக்ஸஸாக வந்து நம்ம வந்து நம்மளோட பிளாக்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பிளாக்ஸு உங்களோட டிசைனிங் எய்தர் 2D ஆர் 3Dயாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம டூல்பில்லெட்ஸ் அப்படின்றது நம்ம கமாண்ட் வந்து நம்ம Ctrl+3 அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நீங்கள் வந்து TP என்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி அக்சஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து Ctrl+2. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+2. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசைன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிசைன் சென்டர்லேருந்து தான் நம்மளோட பிளாக்ஸ் ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது என்ன லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மாடிஃபை பண்ணியிருக்கேன். சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் உங்களுக்கு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோடு கொடுத்துட்டு ஸோ இந்த லோடு கொடுத்திங்கன்னா உங்களோட லோக்கல் டிஸ்க் வரும். ஸோ இந்த லோக்கல் டிஸ்கில் நேராக என்ன பண்ணால் லோக்கல் டிஸ்க் சி போயிருங்க ஓகேங்களா. ஸோ லோக்கல் டிஸ்க் சிக்கு போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓகேங்களா. லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஆட்டோ டெஸ்க் இருக்கும். ஸோ ஆட்டோ டெஸ்க்குன்றதில் போங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டெஸ்க்குள்ளே நீங்கள் ரிவிட்டு AutoCAD 3ds Max இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது எல்லாமே காட்டும். அதில் வந்து நீங்கள் AutoCAD நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது போயிருங்க. நான் வந்து 2017 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போகணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு NUS அப்படின்றதில் நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த NUS வெளியே இருக்கும் ஓகேங்களா, இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருப்போங்க. ஸோ சாம்பிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு NUS இருக்கும் ஓகேங்களா. இந்த NUS தான் நாம் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ NUS ஸோ வெளியே இருக்கிறது கிடையாது. மறுபடியும் அகைன் சொல்கிறேன், AutoCAD 2017 வந்த உடனே டைரெக்டாக நீங்கள் வந்து சாம்பிள் போங்க. சாம்பிளில் NUS ஓகேங்களா. டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். இதில் சிம்பிள் ஃப்ளோர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அக்சஸ் பண்ணால் நம்ம NUS அப்படின்றதில் போங்க. அதில் 2 இருக்கும், டிசைன் சென்டர் இருக்கும், டைனமிக் பிளாக் இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து டிசைன் சென்டர் ஓகேங்களா. ஸோ டிசைன் சென்டரை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனலாக் இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்கன்னா, ஸோ AutoCAD எல்லாருக்குமே காமன். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்னால் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அனலாக் சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளேஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இது வந்து பிளாக்கிங் எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இது மட்டுமா பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இந்த AutoCAD டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் லைன் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் பிளாக் ஓகேங்களா, 3rd ஒன் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நேம் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து CMOS இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸும் இதில் டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. எலக்ட்ரிக் பவர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கலுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்னர்ஸ், ஸோ மெக்கானிக்கல்ஸ்க்கு ஓகேங்களா, சிவில்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, போல்ட் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நம்ம நீங்களும் டைரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போல்ட் அண்ட் நட்ஸை நீங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எல்லாமே இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபாஸ்ட்னர்ஸில் மெட்ரிக்கில் இருக்கும், யூஎஸில் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் அந்த ஹோம் ஓகேங்களா, சிவில் இன்ஜினியர். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிவில்கானது ஹோம் ஸ்பேஸ் பிளானர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளாக்ஸில் போய்ட்டு, ஸோ பிளாக்ஸில் இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெட் வேணும்னா நீங்கள் வந்து பெட்டை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கேலிங் வந்து கண்டிப்பாக வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் ஸ்கேலிங் வச்சு நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் உங்களுக்கு சேர்ஸ் வேணாலும் சேர்ஸ் ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி மேக்கர்லாம் இருக்கும் ஓகேங்களா, காஃபி மெஷின் இருக்கும், மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும், டைனிங் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகே. நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ டைனிங் இருக்குது. இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன்ஸ் கூட இருக்கும் ஓகேங்களா, ஃபோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து காம்பனன்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து ஓகேங்களா வேறு வெப்சைட்ஸில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு டவுன்லோடிங் பேஜஸ்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை நிறைய பேர் பார்த்து கண்டினியூஸாக வியூஸ் வந்துட்டுருக்கனால உங்களுக்கு அதுதான் தேவைப்படுறதுனால நம்ம பிளாக் ரிலேட்டடாக இப்போ வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹோம் டிசைன்ஸ் அப்படின்ட்டு ஸோ ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதிலே இருக்கும் ஓகேங்களா. சர்க்குலர் ஸ்டேர் ஸ்பைரல் ஸ்டேர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் பேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல் பெல்லட்டட்ஸ்லேயே பார்த்துருப்போம். விண்டோவோட டாப் ஓகேங்களா. ஸோ விண்டோ இருக்குல்ல. ஸோ கிளாஸி விண்டோ வந்து இருக்கும். ஸோ அதே போல் வந்து பாத் டப் இருக்குது ஓகேங்களா. ஸோ டோர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக டோர்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எலிவேஷன் ஆர் செக்ஷன் போர்ஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேப்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. ஸோ டேப்ஸ் வந்து டாப் வியூ இருக்குது, சைட் வியூ இருக்குது ஓகேங்களா, ஃப்ரண்ட் வியூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 வியூ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். கேரேஜ் டோர் கூட இதில் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா கேரேஜ் டோர்ஸோட ஷட்டர் டோர்ஸோட உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து HVAC ஓகேங்களா, ஹீட்டிங் வென்டிலேஷன் அதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு கிச்சன்ஸ் ரிலேட்டட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த கிச்சன் ரிலேட்டட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேபினட் இருக்கும் ஓகேங்களா. கேபினட்ஸில் ஒரு 3 கேபினட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து டேப்பில் ஒரு 5-6 டேப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும் ஓகேங்களா. மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் லேஅவுட் ஃபுல்லாகவே 7x8 அப்படின்ற கிச்சன் லேஅவுட் ஃபுல்லாக என்டையர் பிளானிங்கான தகுந்த கிச்சன் லேஅவுட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே போல் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ரெஃப்ரிஜிரேட்டர் சிங்கிள் அண்ட் டபுளும் இருக்குது ஓகேங்களா. இல்லை வால் கேபினட் இருக்குது, ஃப்ளோர் கேபினட் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சிவிலுக்கு தகுந்தது. கிச்சன்ஸ் பார்த்துருவோம். ஸோ லேண்ட்ஸ்கேப்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இதில் டூல் பில்லட்ஸில் ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அது தவிர இதில் வந்து நிறைய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணாலும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து டைரக்ஷன் அப்படின்றது ஒரு மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும். அந்த டைரக்ஷன் நார்த் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் அண்ட் ஷப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் அண்ட் ஷப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைப்ஸ் ஃபிட்டிங்ஸ் அண்ட் வெல்டிங்ஸ் இது வந்து தனித்தனியாக இருக்கும். வெல்டிங்ஸ்க்கான சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் டிசைன் சென்டரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது NUSல டிசைன் டைனமிக் பிளாக்ஸில் போகும். ஸோ டைனமிக் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா அனோட்டேஷன்ஸ் இருக்கும். சிவில் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இருக்குல்ல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே இதான் அந்த டைனமிக் பிளாக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டூல் பெல்லட்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். TP என்டர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து டைனமிக் பிளாக்ஸ். இது வந்து நம்ம அங்கேயே அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. Ctrl 2 வச்சு அந்த இடத்துல நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அது டைரெக்டாக நீங்கள் இங்கேயே அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனமிக் பிளாக்ஸ் அண்ட் டிசைன் சென்டர்ஸ். ஸோ இதில் எக்கச்சக்கமான பிளாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோகேட் ரிலேட்டடாக உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எரராக இருக்கும், எது டவுட்ஸாக இருக்குமோன்றதை மட்டும் நான் என்ன பண்ணிங்கன்னா தனித்தனி வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆக போகுது இனிமேலுக்கு. ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ பெல் ஐக்கன் வந்து நீங்கள் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.